நீங்கள் ஸ்க்ரீன் டிசைனுக்கு கலர் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேரியேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஏன் இந்த வேரியேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ப்ராடக்டோட மெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸரோட அட்டென்ஷனை கொண்டு வர கலர் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுதான் த ஹார்ட் ஆஃப் கலர் அப்ளிகேஷன். அதை எப்படி ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். உங்கள் UI டிசைனை நீங்கள் ப்ராப்பராக கலர் அப்ளை பண்ண கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எஸ்பெஷலி ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஏன்னா அதுதான் த ஹார்ட் ஆஃப் த கான்செப்ட். நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்த இந்த கலர்ஸ் அடோப் கலர்ஸில் போட்டு ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் டிசைனில் இருக்கிற எலமெண்ட்ஸில் அப்ளை பண்ணி ரிஃபைன் பண்ணிக்கிட்டேன் கைஸ். அண்ட் இந்த கலரோட வேரியேஷன்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கலர்ஸ் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமேஜின் ஒரு கஸ்டமர் ஒரு ஹோட்டலில் விசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஜேர்னியை திங்க் பண்ணி பாருங்களேன், எதை சுற்றி இது இருக்குன்னு. ஹோட்டலோட ஃபசாட் அது என்ன டைப் ஆஃப் ஹோட்டல், என்ன கைண்ட் ஆஃப் ஹோட்டல், அவங்க என்ன ஸ்பெஷல்ன்றதை ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஹோட்டலுக்கு அவங்க போவாங்க. கஸ்டமர்ஸ் போனாங்கன்னா என்ன ஸ்பெஷல் மெனு இன்னைக்கு அப்படின்றத அவங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா உள்ளே போவாங்க. இல்லை என்ன மெனுன்றதை சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க உள்ளே போவாங்க. ஓகே, இது நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் டேபிள் சேருக்கு போகிற வழியிலேயே அந்த ஹோட்டலோட இன்டீரியர் டிசைனை நோட் பண்ணிகிட்டே போவாங்க. ஃபைனலி அவங்க உட்காந்த பிறகு டேபிளில் மெனு இருக்கும். அண்ட் அந்த மெனு கார்டில் அந்த ஹோட்டல் எதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ அந்த டிஷ்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஷ்ஷில் கஸ்டமருக்கு எந்த டிஷ் பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஹோட்டல் வெளியேந்து பார்க்கும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆச்சுல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உள்ளே வரவங்க அந்த மெனுவில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிடுவாங்க. இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நோட் பண்ணிங்களா? நான் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் இங்கே எம்பசைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. எல்லா ஹோட்டலுக்குமே ஒரே காமனான ஃபங்க்ஷன் தான். கஸ்டமர்ஸ் உள்ளே வரணும், வந்து ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் பண்ணதை சாப்பிட்ணும், அண்ட் பில் பே பண்ணிட்டு போகணும். இதுதான் எல்லா ஹோட்டலுக்கு இருக்கிற காமனான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூசர்ஸ் எப்படி தள்ளப்படுறாங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ். அவங்க எந்த குவிசீனில் ஸ்பெஷலைஸ்ட், அவங்களோட மெனுஸ் என்ன, அவங்கள அந்த அன்னைக்கான ஸ்பெஷலான மெனு என்னன்ற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் யூசர்ஸை அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண வைக்குது. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஹோட்டலும்னா, ஒவ்வொரு ஹோட்டலும் எந்த குசீனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கன்றது தான். இட் குட் பி எனி திங். அவங்க எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க அதை தான் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸா. தென் அவங்களோட டிசைன் எலமெண்ட்ஸ் லைக் ஸ்டைல், மெனு அண்ட் அந்த ஹோட்டலுக்கே ஒருத்தான யூனிக் டச்சஸ் கொடுக்கும்போது தட் கிரியேட்ஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் ஹோட்டல். அதை தான் நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம செய்யணும். இப்போ இந்த ஸ்க்ரீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபினான்ஷியல் ஆப். ஃபினான்ஷியல் ஆப்பில் இது எத்தனையோ விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண. பட் நம்ம இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம என்ன இங்கே ப்ரையாரிட்டி தரோம்னு பார்த்தோம்னா யூஸரோட எக்ஸ்பென்சஸை, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறத தான் நம்ம இங்கே ஃபோக்கஸாக வச்சுருக்கோம். செகண்ட் விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்களே யூசர்ஸ், என்னோடய எக்ஸ்பென்சஸ் இது தான், என்னோடய இன்கம் இது தான் அப்படின்ற அந்த ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் நம்ம தரோம்ல, அந்த ட்ராக்கிங் எபிலிட்டிஸை வச்சு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறது தான் யூசர்ஸ் கோலாக இருக்கணுன்றது தான் இந்த ஆப்போட மெயின் ஃபங்க்ஷன். இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஃபங்க்ஷன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அண்ட் இது ரெண்டுத்துக்குமே ஹையரார்க்கி டிஃபைன் பண்ணணும். இந்த ஹையரார்க்கி டிஃபைன் பண்ண நம்ம டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் நம்ம இங்கே கலரை பற்றி பார்க்கறதால நம்ம கலரை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த கலரை வச்சு இந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் சரி, இந்த ஃபங்க்ஷன்ஸையும் சரி, எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோன்றது தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப்பாக இந்த ஆப்பில் என்ன ஃபங்க்ஷன்ற நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன இன்கம், என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா டெட் இருந்ததுன்னா அது பே பண்ணாங்களா, அது எவ்வளோ பே பண்ணாங்க, அண்ட் தென் ஓவரால் சேவிங்ஸ் என்ன இந்த மந்த். இந்த இன்ஃபர்மேஷன் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்பெண்டிங் அலவன்ஸ் இருக்கா, ஒரு மாதத்துக்கு இவங்களுக்கு 90,000 வந்துன்னா 80,000 தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 80% எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே காமிக்கிறோம். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டைசேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கம்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன். அவங்க இன்கம் ஆட் பண்ணணும், அவங்க எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணணும், அவங்க டேட்டா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் நம்மளால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்க முடியும். அந்த ஃபங்க்ஷன்ஸும் இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். சின்ஸ் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை எம்ஃபசைஸ் பண்ணுறதால இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த டேட்டாவில் நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஃபங்க்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா செட்டிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறதுக்கான பட்டன், அதாவது அந்த ஃபங்க்ஷனை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். செட் பண்ண பிறகு அதை ட்ராக் பண்ணணும்ல, அதுதான் நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு. ஸோ அதை தான் நான் கீழே கொடுத்துருக்கேன், ட்ராக்கிங் ஃபங்க்ஷன்ஸ். இதுதாங்க மெயின் ஃபங்க்ஷன். இதை எப்படி நம்ம கலரில் காமிக்க போகிறோன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இந்த கலர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம நம்மளோட ப்ரைமரி கலர்னா ப்ளூ அப்ளை பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் இது ஆரோ, இதுக்கு நீங்கள் உங்களோட செகண்டரி கலரே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை சீமாண்டிக் கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சீமாண்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து நம்ம வந்து லைட்டர் ஷேட் போவோம். இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸே எனக்கு வந்து இன்கம் ப்ரிடாமினண்ட்டாக காமிக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன செகண்டரி இம்பார்ட்டன்ஸ்க்கான கலர்ஸை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட் கூட போகலாம். அதுக்கு வந்து நீங்கள் இங்கே HSP இருக்கா, அதை ஜஸ்ட் HSL மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இன்னும் லைட்டராக ட்ரை பண்ணுங்கள். நம்ம கலரே நல்லா தான் இருந்தது, இதுவே நல்லா தான் இருந்தது, நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி லைட்டர் ஷேட் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல அந்த கலரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணலாம் கைஸ். அதுக்கான ரீசன் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் இதுக்கு ஸ்டோக் வந்து நம்மளோட ப்ரைமரி கலரே கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து சின்ஸ் இது எக்ஸ்பென்ஸ் ஆகுது, வெளியே போகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சீமாட்டிக் கலர்ஸ் ரெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ரெட்டை நீங்கள் வந்து லைட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ்க்கு நம்மளோட ப்ரைமரி க்ரீன் யூஸ் பண்ணிப்போம். இந்த க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட லைட்டர் ஷேட் இது தான். ஸோ வில் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஒன். அண்ட் தென் இதோட ஸ்டோக் பார்டர் வந்து நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் டார்க்கராகவே யூஸ் பண்ணலாம். இன்னும் இந்த 2 கலர் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு தோணுது இம்பார்ட்டன்ஸில். இங்கே நமக்கு இன்கம் ப்ரிடாமினண்ட்டாக காமிக்கணும் இந்த இன்ஃபர்மேஷனை. அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இதோட செகண்டரி இம்பார்ட்டன்ஸ், இதோட லைட்டர் கலர் காமிக்கிறதுக்காக நம்ம வந்து இங்கே ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம், லைட்டர் ப்ளூ. இது வந்து கடன்றதுனால நம்ம வந்து ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ போயிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த சேவிங்ஸ்னால நம்ம க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கூட இதை நம்ம கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. இது ரெட்லேயே இருக்க வேணாம், வி ஜஸ்ட் மூவ் டு ஒயிட். அந்த ரெட்டோட பவர் குறைக்கிறதுக்கு நம்ம வந்து நியூட்ரல் கலர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோம். ஐ திங்க் இங்கே இந்த ஷேடு இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணலாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணோம்ல, ஸோ இந்த டிண்ட்டை பேலட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. அது எப்போ வேலிடாக இருக்கும், ஏன் அதை ஆட் பண்ண முடியும், ஏன் நல்ல ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். பட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து நம்ம ப்ளூ ஆக்கிக்கலாம், சீமாட்டிக் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும் ரெட்டை விட. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ஆக தான் செய்யும், அதையே நம்ம ரெட்டில் காமிச்சிக்கிட்டு ஜஸ்ட் யூஸ் ப்ளூ இயர். அப்புறம் நம்ம ப்ரைமரி ப்ளூ கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இது மறந்துட்டு பாருங்கள் பட்டன். இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக வில் ரெடியூஸ் த கலர் ஃபார் திஸ் ஒன். இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணல கைஸ், இதை வந்து நீங்கள் பேலட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த பட்டன் வந்து அந்த கலரில் வேணும், ஸோ இதை நான் கொஞ்சம் லைட் பண்ணிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். இந்த ஸ்க்ரீனில் யூஸரோட கண் போக வேண்டிய இடம், அவங்களோட இன்கம் என்ன, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் என்ன. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கலர், இதுக்கு டேரக்ட் ஆகிடும். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியான கலராக இருக்கா, ஸோ அதனால் இதுக்கு டேரக்டாக என்ன இங்கே கலர் ஹெவியாக இருக்குன்றதை வருவாங்க, இங்கே தான் இருக்கும். ஸோ டேரக்டாக உங்களோட ஐ இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கும். இதோட செகண்டரி கலர் தானே இது, ஸோ செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஓகே, இவ்வளோ ஆயிருக்கு. அண்ட் டெப் எவ்வளோ, ஏன்னா இங்கே ரெட் இருக்கிறதுனால ஓகே இவ்வளோ ஆயிருக்கா, ஃபைன். அண்ட் தென் சேவிங்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஓகே நம்ம இப்போ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு எமோஷன் கொண்டு வரதுக்காக தான் இந்த க்ரீன் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெண்டிங் அலவன்ஸ். இப்போ ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோன்னா அந்த லிமிட்லேருந்து அவங்க எவ்வளோ தள்ளி இருக்காங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை உங்களுக்கு நம்ம காமிக்கணும்ல. அந்த டேட்டாவை நம்ம இப்போது காமிக்கலாம். இந்த 2 டேட்டா இருக்குல்ல, எவ்வளோ ஸ்பெண்ட் எவ்வளோ லெஃப்ட்டுன்னு, இதில் கூட நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட இம்பார்ட்டன்ஸை காமிக்க முடியும். எப்படின்னா அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதும் இம்பார்ட்டண்ட், எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதும் இம்பார்ட்டண்ட். பட் அவங்களுக்கு இந்த 2 இன்ஃபர்மேஷனில் எது ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்ற கொஸ்டின் யோசிச்சிங்கன்னா இன்னும் எனக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண இருக்குன்றதை தான் அவங்க பார்ப்பாங்க. ரைட், இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிடுச்சு விச் இஸ் பாஸ்ட், பட் எனக்கு இன்னும் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இங்கே. ஸோ இந்த கலரை நம்ம வந்து ப்ரைமரி கலரில் அப்ளை பண்ணுவோம். அண்ட் இதை வந்து நம்ம நியூட்ரல் கலர்ஸில் வில் கோ ஃபார் திஸ் ஒன் ஆர் பர்ஃபெக்ட். இது வேறு வந்துச்சா. அண்ட் இதை வந்து நம்ம ப்ரைமரி க்ரீனாக வச்சுப்போம் இந்த ப்ரோக்ரஸ் பாரை. சி அந்த ஆப் அந்த கலர் ஷேப் ஆகிறது எப்படி உங்களுக்கு தெரியுதுல்ல. இது இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டர் பண்ணலாம், பட் இருந்தாலும் ஃபைன். லெட்ஸ் சீஸ் இன்னும் கடைசியாக மாதிரி ஃபைன் பண்ணுவோம் எல்லாத்தையும். இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேட் டார்க்கராக காமிக்கலாம், ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஏன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கலர் தான். ஓகே, சூப்பர்.
அண்ட் தென் இப்போ இந்த பட்டன்ஸ், இதுதான் இந்த பேஜோட ஃபங்க்ஷன். இந்த டேட்டாவெல்லாம் இந்த ஆப் யூசர்ஸ்க்கு காமிக்கிறதுக்கு அவங்களோட இன்புட்ஸ் தேவை. அதனால் இந்த ஆட் இன்கம், ஆட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஆட் டெப் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் வச்சு இந்த டேட்டாவை நம்ம எங்கே காமிப்போம். ஓகே ஃபைன், தட்ஸ் ஃபைன். இந்த அப்ளிகேஷனோட மெயின் கோல் என்ன? அதுதான் செட்டிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ். அப்படி கோல்ஸ் செட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. அப்படி நடந்துக்கிட்டா தான் அவங்க லைஃப்பில் அவங்க ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு இந்த ஆப் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணணும். எல்லாத்துக்குமே நம்ம இங்கே ப்ளூவே கொடுத்தோன்னா எல்லா பட்டனுமே ப்ளூவில் இருக்குது, எது இது இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படின்றது அந்த தாட் உங்களுக்கு வரும், ரைட்? ஸோ இங்கே அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு எனக்கு இந்த பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. அப்போது இந்த 2 பட்டனுக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி காமிக்கலாம்? இந்த கிரே ஸ்கேலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை நம்ம வந்து உருவாக்கிக்குவோம். அண்ட் தென் இதை வந்து நம்ம ஒயிட் கலர் ஆக்கிப்போம். அண்ட் சேம் இந்த பெரிய பட்டன் வந்து நம்ம ஒரு ப்ரைமரி கலராக மாற்றிப்போம். அவ்வளோதான். நீங்கள் ஒன்று இந்த மாதிரி காமிக்கலாம் கைஸ். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவினஸ் இதுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த டென்ஸ், இதில் ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கள். நான் சூஸ் திஸ் ஒன். ஏன்னா இந்த பட்டனுக்கு நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அதே கலர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ளூ வந்து ஹெவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன், மெயின் கோல், யூசருக்கு நம்ம இந்த பேஜுக்கு வந்து அவங்க ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணணும், அதுதான் அவங்களோட மெயின் கோல் மாதிரி இந்த பேஜோட ஃபங்க்ஷனை நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே அதுக்கு வந்து அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து ஃபுல் போல்ட் ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதோட செகண்டரி ஃபங்க்ஷனை வந்து எடுத்து காமிக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்டரில் யூஸ் பண்ணிவிட்டு, டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு, ஐகான்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு, மிச்ச பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம லைட்டர் ஷேடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் நீங்கள் வந்து அவங்களுக்கு டேட்டா கொடுக்கறது தான் இம்பார்ட்டண்ட், செட்டிங் கோல்ஸை செகண்டரி நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி காமிக்கலாம்னா இதை வந்து நீங்கள் ப்ளூவாக மாற்றிட்டு ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. அண்ட் தென் இதை வந்து நீங்கள் இப்படியும் நீங்கள் காமிக்கலாம். என்ன லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், எந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே கலர் அப்ளை பண்ணுறீங்க, எந்த ஃபங்க்ஷன் யூஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த டேட்டா வச்சு நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்க, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பட்ஜெட் அலோகேஷன். பட்ஜெட் அலோகேஷனாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷ் இருக்கணும், அந்த பொருள் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அவங்க பணத்தை. அவங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் இங்கே அச்சீவ் ஆச்சா இல்லையா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை விஷுவலாக காமிக்கிறதுக்காக தான் இந்த பட்ஜெட் அலோகேஷன்ஸ் செக்ஷன். ஃபேலி ரொம்ப சிம்பிளான கலர் அப்ளிகேஷன் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம க்ரீன் கொடுத்தோன்னா ப்ரோக்ரஸ்க்கு நம்ம வந்து க்ரீன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இதுவும் டிஃப்ரெண்ட்டில். அந்த டிஃப்ரென்ஸை நம்ம காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ப்ரைமரி கலரோட ஷேட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோம். இந்த சேவ்டுன்ட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்மளோட செகண்டரி கலர் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஷேட் டார்க்கராக கூட யூஸ் பண்ணலாம். ஒர்க்ஸ் பெட்டர். இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கிரே யூஸ் பண்ணல, இந்த கிரே அதை நம்ம யூஸ் பண்ணுவீங்க. சூப்பர் வந்துச்சு பாருங்கள். அண்ட் கடைசியாக இதோ நேவிகேஷன் பார், அவ்வளோதான். ஸோ யூசர் டேரெக்டாக இப்போ இந்த பேஜுக்கு வராங்கன்னா அவங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அப்படி தான் இருக்கும். அண்ட் தென் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க, இன்கம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிப்பாங்க, எக்ஸ்பென்ஸ் ஸ்டெப் எல்லாம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிப்பாங்க, ஃபினான்ஷியல் கோல் செல் பண்ணுறதுனா அதை செட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்றதை நான் எம்பசைஸ்டாக காமிக்கணும். தட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் த யூசர்ஸ். இதுக்காக தான் நான் அந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நான் வந்து ப்ரோக்ரஸ் போல் க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னால் கீழே ப்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும். அது அந்த எமோஷன் கொடுத்துருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ், 60% கிரே, 30% ப்ளூ அண்ட் 10% க்ரீன். 60-30-10 ஸ்பிளிட் வந்துச்சா கலர்ஸில். இதே இம்பார்ட்டன்ஸை வேறு மாதிரி கலர் அப்ளை பண்ணி காமிக்க முடியுமா? ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது கைஸ். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே 60-30-10 ரூல் தான் யூஸ் பண்ண போகிறேன், பட் வேறு இம்பார்ட்டன்ஸ்க்கு. பேக்ரவுண்ட் மாற்றிக்கிட்டாச்சு. அண்ட் தென் இதெல்லாம் வந்து நம்ம ஒயிட்டாக மாற்றிக்கலாம். அண்ட் தென் சின்ஸ் இந்த செக்ஷன் ஆஃப் த பேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் போகிறதுனால நம்ம வந்து இங்கே சட்லரான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் ஆஃப் த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்றதை காமிக்கிறதுக்கு கிரேடியண்ட்டை மேலே நம்ம ஹெவியாக வச்சுருக்கோம். ஸோ நான் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி இந்த செக்ஷன் ஆஃப் பேஜுக்கு அட்டென்ஷன் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன்.
சொன்ன அதே தான், இதெல்லாமே அதே தான். பட் இன்னொரு வேவும் இருக்குது. அது எப்படி நம்ம பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த இது இருக்குல்ல, இந்த கார்டு, அந்த கார்டை நீங்கள் ப்ரைமரி கலராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இங்கே நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, இப்போ இந்த கார்டுக்கு வந்து நம்ம இந்த ஃபுல் ப்ளூ யூஸ் பண்ணோம்னா பட்டன்ஸ்க்கு அப்படியே வேரியேஷன் கொண்டு வருது. இந்த பட்டனை நீங்கள் ஒயிட்டாக மாற்றிட்டு உள்ளே இருக்கிற அந்த ப்ளூ இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து பிளாக்காக மாற்றிக்கோங்க. இதையும் நீங்கள் ஒயிட்டாக காமிச்சு டெக்ஸ்ட்டை வச்சு கூட நீங்கள் டாமினன்ஸ் கொண்டு வரலாம். இந்த பட்டனுக்கு வந்து உள்ள டெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனான பட்டன் மாதிரி தெரியும். இங்கே நான் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறதுனால ப்ளூ தானே இங்கே ப்ரைமரி கலர், ஸோ செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியான ஒரு கலராக தான் இருக்கும் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். இது நம்ம வேறு மாதிரி வேரியேஷன்ஸில் கூட காமிக்கலாம் கைஸ், பட் இப்போ என் மைண்டுக்கு தோன்றது இது தான். அதனால் இந்த வேரியேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பட்ஜெட் லொக்கேஷன் சேம், அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனுக்கு நான் யூசர்ஸோட அட்டென்ஷனை டிரெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன மாதிரியான வேரியேஷன்ஸாக யூஸ் பண்ண முடியுன்றது தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த 3 டிசைனில் நான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது 3த்தையுமே டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்டிங்கில் என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன்ஸை வச்சு கலர் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நான் வந்து வேரியேஷன் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் ராங். நீங்களே ஒரு ரூல் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹோல் அப்ளிகேஷன்ஸ்க்குமே ப்ரைமரி இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன கலர் கொடுக்க போறீங்க, செகண்டரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன கலர்லாம் யூஸ் பண்ண போறீங்க, டெர்ஷரி இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டெர்ஷரி ஹையரார்க்கியில் வர இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஆர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்றதை டிசைட் பண்ணிடுங்க. டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே நான் ஆக்சுவலி இதை விட லைட்டர் கிரே கொடுத்துருக்கலாம், இல்லை இங்கே யூஸ் பண்ண கிரேவை விட நான் இங்கே வேற ஏதாச்சும் கிரே கூட யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஐ டிடன்ட் யூஸ் தட். ஏன்னா அப்போதான் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கன்சிஸ்டன்சியை நான் காமிக்கிறேன். இதுவும் பட்டன், பட் இதுக்கும் என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், ப்ளஸ் எப்படி நான் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த பட்டன்ஸ் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால் நான் இதோட அவுட்லைன், அதாவது இதோட ஸ்டோக்குக்கு வந்து நான் ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்டுக்கு நான் ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பட்டனோட கலர் இதே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பிளாக் யூஸ் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ப்ரிடாமினண்ட்டாக தெரியாது. எஸ், யூசர்ஸ் வில் யூஸ் தட், பட் எது இங்கே இம்பார்ட்டன்றது, எது எம்பசைஸ் பண்ணணும்னா அந்த கலர்ஸ் யூ யூஸ் ஹியர். ஸோ நீங்கள் கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது த்ரூ அவுட் யுவர் டிசைன் எல்லா ஸ்க்ரீன்ஸுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுமா கைஸ், உங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் அப்ளிகேஷனை ரிஃபைன் பண்ணுங்கள். ரிஃபைன் பண்ணிவிட்டு 3 வேரியேஷன்ஸ் ஏதாச்சும் கொண்டு வாங்க. வேரியேஷன் கொண்டு வர முடியும்னா 3 டெஸ்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் என்ன வருதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தான் கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். நீங்கள் கலர்லாம் ஸ்க்ரீனுக்கு அப்ளை பண்ண பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் இன்னொருத்தருக்கு ஷிஃப்ட் ஆச்சு, இல்லை இன்னொருத்தருக்கு அசைன் ஆகுது, இன்னொரு டீமுக்கு அசைன் ஆகுதுன்னா அவங்களும் நீங்கள் யூஸ் பண்ண கலர்ஸை யூஸ் பண்ண முடியணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண கலர் பேலட்டை உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் கலர் பற்றி ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.